ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். அணைக்கரையில் உள்ள தண்ணி வருது பாருங்கள். எவ்வளோ அழகாக சுமத்தாக போகுது பாருங்கள். பார்க்க ஆசையாக இருக்குது பாருங்கள். இதுதான் அணைக்கரை பாலம். பாலத்தில் இப்போ எவ்வளோ அளவுங்கிறது இந்த கோல் வச்சுருக்காங்க பாருங்கள். ரெண்டாவது இதில் பஸ்ஸு போகுது பாருங்கள். இது ஏற்கனவே ஃபால்ட்டாக சொல்லிட்டு ஒத்த வழியாக தான் வச்சுருக்காங்க அந்த ரோட்டை. அந்த ஒத்த வழியை 2 பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க குளிக்கிறாங்க பாருங்கள். கீழே ஏதோ தெரிந்து பாருங்கள் சின்னதாக. அவங்க 2 பேரும் குளிக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அருமையாச்சு. குளிச்சுட்டு கரையேறிட்டாங்க. கரையிட்டு இப்போ ட்ரெஸ்ஸு மாற்றிட்டுருக்காங்க அதில். அதேமாதிரி இப்போ நமக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறது இந்த இதில் அடுத்த சைடில் பார்க்குறோங்க. அடுத்து மீன் விற்கிது பாருங்கள். பிடிச்ச மீன் நமக்கு என்ன விலைன்னு ரேட்டு நாங்கள் விசாரிச்சுட்டு இருந்தோம். அப்போங்க இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி நமக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மீன் சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த ஆற்று மீன் தாங்க இது. வேலையை வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் போய் வாங்கலான்னு பார்த்தா எல்லாத்தையும் மொத்தத்துக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. பப்பா மீனுங்க இது. சூப்பராக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பருங்க வப்பா மீன். அது மாதிரி இந்த ஹைவே பின்னாடி பைபாஸ் போட்டிருக்குல்ல, அதில் நமக்கு இப்போ இந்த ரோடுக்கு எப்படி போச்சுங்கிறது ரோட்டை நான் காட்டுறேன் பாருங்கள். ஹைவே ரோட்டில் பக்காவாக ரோடு போட்டு பக்காவாக சேஃப்டியாக கம்பி வச்சு அதை இருக்குது பாருங்கள். நான் சொன்னல முன்னாடி பழைய இதுன்னு பாலம், அந்த பாலத்துக்குள்ளது. இப்போ புதிய பாலத்துக்கு கம்பி வச்சு சேஃப்டியாக ரோடு போட்டு வெள்ளைக்கு பெயிண்ட் அடித்து கோடு வச்சு அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். ரோடு அருமையாக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. இது பழைய பாலத்து 2வது பாலம் இருக்குது பாருங்கள். அந்த பாலம் சேர்ந்தது. 2வது பாலத்தில் அது நமக்கு புதிய பாலத்தையும் சேர்த்து காட்டுறோம் பாருங்கள். ஒரு ஐலாண்டு மாரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா.